ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான ஆலயத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த ஆலயத்தில் தான் ரிங்கல் தொபே அவர்கள் இறைப்பணி செய்த இடமாகும். இந்த பகுதியில் அதிகமாக சுவிசேஷத்தை அறிவித்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொன்னவர்கள் ஐயா ரிங்கல் தொபே அவர்கள். இந்த பகுதியில் அதிகமாக அவர்கள் வாழ்ந்தாலும் தனக்கென்று எந்த விதமான சொத்துக்களோ தனக்கென்று வாழ்வதற்காக எந்த விதமான பங்களாவோ கட்டாமல் கடைசி வரைக்கும் ஒரு ஓலை குடிசையிலே தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஊழியத்துக்கு ஓடி ஓடி தன்னுடைய உடல்நிலையில் அதிகமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள். இவர்களோடு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்தான் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள். இவர்கள் இருவரும் அநேக இடங்களில் சென்று இயேசுவின் அன்பை சொன்னவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் அவர்கள் ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கும்போது ரிங்கல் தொபையை பற்றி ஒரு ஆங்கில புஸ்தகத்தில் படித்ததை என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாள் இந்த ரிங்கல் தொபை அவர்கள் ஒரு மரத்தடியில் சிறுவர் ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக குட்டி பிள்ளைங்க அந்த இடத்தில் ஆண்டவருடைய அன்பை ரிங்கல் தொபை மூலமாக கற்றுக்கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு பாடல் மூலமாக கதைகள் மூலமாக ரிங்கல் தொபை அவர்கள் சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு தகப்பனார் ஒரு பையனை தூக்கிட்டு வர்றாங்க. வரும்போது ரிங்கல் தொபை கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், ஏன் நீங்கள் தூக்கிட்டு வரீங்க, எதுக்காக தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பனார் ரிங்கல் தொபை அவர்கிட்ட சொன்னாங்களாம், ஐயா இவன் இயேசுவை பற்றி நல்லா அறிவுன்னு நினைக்கிறான், பாடணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் நடக்க முடியாது, ஆகையினால இவனை இங்கே கீழே விட்டுறக்கூடாது, யாராவது இவனுக்கு தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரிங்கல் தொபை அவர்கள் அந்த குட்டி பையனை அந்த தகப்பனார்லேருந்து வாங்குறார். இங்கே எல்லா பிள்ளைகளும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை வாங்கி தன்னுடைய மடியில் உட்கார வச்சிருந்தாரு. தன்னுடைய மடியில் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அந்த மரத்தடியில் ஆண்டவருடைய அன்பை பற்றி பாடல்கள் வசனங்கள் கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இந்த தகப்பனானவர் இந்த சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு உண்மை சம்பவம் என்றே நீங்கள் நினைத்து கொள்ளலாம். இல்லை, உண்மையான சம்பவம் தான் இது. இதில் கதையோ கட்டுக்கதையோ கிடையாது. இந்த ரிங்கல் தொபையை அங்கே அந்த பையனை மடியில் வச்சிருக்கிறாரு. பையனை கூட்டிகிட்டு போவதற்காக தூக்கிட்டு போவதற்காக அவருடைய தகப்பனார் வரும் பொழுது ரிங்கல் தொபை அவர்களிடம் சொன்னது, ஐயா இவ்வளோ நேரம் வச்சுட்டீங்க, கொண்டாங்க, நான் என் பையனை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரிங்கல் தொபை அவர்கள் அந்த பையன் தலையில் கையை வச்சு இப்படி இவ்வளோ ஆர்வமாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும், பாடல்களை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று இந்த சொன்ன பையனுக்கு நடக்க முடியலையா, உம்முடைய அன்பை நேசிக்கிறவனுக்கு இவனால் நடக்க முடியலையா என்று சொல்லி அவனுடைய தலையில் கையை வைத்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி தன் மடியில் வைத்திருந்த அந்த பையனை கீழே இறக்கி விடுறாரு. அந்த பையன் ஓடிடுறான். ஒரு பெரிய அற்புதம் அன்று நடந்திருக்கு. அதை பார்த்த பிறகு அந்த மயிலாடி பகுதியில் அநேக மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய அன்பை இன்னும் ருசிக்க இது ஒரு காரணமாக இருந்ததாக அந்த ஆங்கில புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அருமையான நண்பர்களே, இந்த ரிங்கல் தொபை அவர்கள் 1816ஆம் ஆண்டு தனது சொந்த ஊரான சொந்த நாடான ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்தவர். திரும்பி அவர் இங்கிருந்து கப்பல் பயணத்துக்கு செல்கிறார். இவர் அநேக ஏழை மக்களுக்கு கடன் உதவி செய்திருக்காங்க. அப்பொழுது அவங்க போன பிறகு மறுபடியும் தான் ஞாபகம் வந்திருக்கு, சுவரில் நம்ம எழுதிட்டு வந்துட்டோம், நம்ம போன பிறகு இந்த ஏழைகள்கிட்ட இவங்க யாராவது தொந்தரவு பண்ணி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடனில் எழுதியிருந்த அந்த பட்டியலை பூரா அழிச்சிட்டு அவர் போகிறாரு. இந்த ரிங்கல் தொபே தன்னுடைய தாய்நாடான ஜெர்மனிக்கு கப்பற் பயணத்தில் அவர் செல்கிறார். ஆனால் கடைசி வரை அந்த ரிங்கல் தொபை தன்னுடைய நாட்டிற்கு சென்றதாகவோ எதுவுமே சரித்திரத்தில் இடம்பெறவில்லை. காரணம் என்னவென்றால், இவர் கப்பல் பயணத்தின் போது ஏதாவது கடல் விபத்தில் மரித்து விட்டாரா, என்ன காரணம் என்பதே ஒரு காரணமாகவே இருக்கிறது. இன்று வரை ரிங்கல் தொபையுடைய மரணம் அறியப்படாமல் அப்படியே போய்கொண்டிருக்குது. அருமையான நண்பர்களே, இந்த ரிங்கல் தொபை அவர்கள் மரித்து விட்டாலும் இந்த மயிலாடி பகுதியில் மிகவும் அருமையாக ஆலயத்தில் அருமையாக பாடற்குழு, அநேக போதகர்கள், அநேக உபதேசிமார்கள், மிகவும் இங்கே இருக்க வாலிப சகோதர சகோதரிகள், வயதானவர்கள் எல்லாருமே இங்கே ஆண்டவரை உண்மையாக சேவித்து வருகிறார்கள். ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஆலயத்தை காலையில் 5 மணிக்கு திறந்த பிறகு இரவு 10 மணி வரைக்கும் ஆலயத்தை பூட்டுவதில்லை. அநேக மக்கள் இங்கே வர்றாங்க.
இயேசுவை அறியாத மக்கள், புறஜாதி மக்கள் வந்து கூட இந்த இடத்துல வந்து ஆண்டவரை பற்றி ஏதாவது கேட்டுட்டு போவோம், ஏதாவது அற்புதம் நடக்குன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வராங்க. அருமையான நண்பர்களே, ரிங்கல் தொகை மறித்து விட்டாலும் இன்னும் மயிலாடி பகுதியில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அநேக மக்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. நன்றி. காட் பிளஸ் யூ.